முன்னாள் குஜிலியம்பாறை வட்டாட்சியரை தண்டிப்பதற்கு பதில் அவரை பாதுகாப்பதற்கு அரசு முயற்சி செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. தலைமைச் செயலாளர் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு பே. சண்முகம் கடிதம். முன்னாள் குஜிலியம்பாறை வட்டாட்சியரை தண்டிப்பதற்கு பதில் அவரை பாதுகாப்பதற்கு அரசு முயற்சி செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. தலைமைச் செயலாளர் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு பே. சண்முகம் கடிதம். சட்டமன்ற தேர்தலில் மிக அதிக வாக்குப்பதிவு செய்துள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்த்துக்கள். சென்னை விமான நிலையத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி. தங்களுக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி முதலமைச்சர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மனு தாக்கல். விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தொடர்புடைய ஒப்பந்ததாரர் ரமேஷ் மீதான விசாரணைக்கும் விதித்த தடை நீட்டிப்பு. கிடப்பில் போடப்பட்ட தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட மேம்பாலம் பணி நடைபெறுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டார்கள். ஆகவே இந்த அரசு இந்த கிடப்பில் போடப்பட்ட சென்னையிலிருந்து திருச்சி செல்கின்ற, தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்கின்ற அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டுவதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா என்பதை மத்திய அரசுடன் கலந்து ஆலோசித்து நிச்சயம் முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட முடியும். ஆனால் செங்கல்பட்டுல இருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இது முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இந்த சென்னை சுற்றில் இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்போ டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோடு இருக்கு. அதில் அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் நடக்கும். முந்தைய ஆட்சியின் இடர்பாடுகளை நீக்கினால் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உறுதி. மாநில அரசு ஒத்துழைக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் தமிழக சாலை திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாகவும் முந்தைய ஆட்சியில் உள்ள இடர்பாடுகளை நீக்கினால் வரும் காலங்களில் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக கூறி உறுதியளித்தார். தற்போது தமிழகத்திற்கு அளிக்கப்படும் சாலை பாதுகாப்பு நிதி 300 கோடி ரூபாயிலிருந்து 600 கோடியாக உயர்த்துவதாக உறுதியளித்தார்.